அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, நீ சரியா இருக்கல வா. இதேதான் நான் என் தலைவனிடத்தில் பேசினேன். சிறு பிள்ளை போல பேசினேன், ஆர்வக்கோளாறில் பேசினேன். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இப்படி குறை சொல்லிக் கொண்டே இருந்தேன். கடைசியாக ஒரு பதிலை தந்தான் என் தலைவன். எல்லோரும் சரியாக இருந்திருந்தால் நாம் எதற்கு போராட வேண்டிய தேவை வரப்போகிறது தம்பி என்றார். கதை முடிஞ்சிட்டு. இப்ப அதுதான் இப்ப பிரச்சனை இருக்கு. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல. சிப்காடு தொழிற்சாலைக்கு நிலத்தை பறிக்கிறான். பிரச்சனை இந்த ஊர்ல மட்டுமா? இந்த ஊர்ல மட்டுமா? அந்த ஊர்ல எடுக்கிறான், எல்லா ஊர்ல எடுக்கிறான், மேல்மாவில் எடுக்கிறான், எல்லா ஊர்ல எடுக்கிறான். 2000 3000 ஏக்கர் எடுத்து கையகப்படுத்திருக்கான். அப்ப நீ என்ன பண்ணுவ? நிலத்தை இழந்து சொந்த நாட்டில் அகதியாவாய், நிலமற்ற கூலியாவாய். எங்க போவ? உன்னை அடிச்சு வரணும், எங்க போவ? எந்த முதலாளி உனக்கு வேலை தருவான்? சிப்காடு தொழிற்சாலையில வேலை பார்க்கிற தமிழ் பிள்ளைகளின் எண்ணிக்கை எத்தனை? பல நூறு சிப்காடு தொழிற்சாலைகள் இருக்குது. அதனால் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரமும் வளர்ந்தது, உயர்ந்தது ஒரு அங்குலம். சொல்ல பாப்போம், எங்க இருக்கிறது? நீ நம்புறியடா? இவர்களை போய் நம்புறியே? தமிழ்நாடு அரசு, திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் அறிவித்தது என்னுடன் பிறந்தானே. கீவாவை காப்பாற்றுவோம். ஏய் சிரிக்காத, கீவாவை காப்பாற்றுவோம். தமிழ்நாட்டை விற்போம், கீவாவை காப்போம். எப்படிப்பட்ட தலைவர்களா அவர்கள்? கீவாவுக்கு என்னடா பிரச்சனை? அங்க ஆகச் சிறந்த தலைவர்கள் வந்து ஆள்றான்டா. அவன்கிட்ட கல்வி தனியா இருக்குல்ல, மருத்துவம் தனியா இருக்குல்ல, போக்குவரத்து தனியா இருக்குல்ல, எல்லாம் தன்னகத்தை வைத்திருக்கிறான். ஒரு சின்ன நாடு, ஒரே ஒரு வளம், பெரும் கரும்பு. உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்றால் கீவான் வந்துடும். கரும்பை மட்டும் வைத்துக் கொண்டு வளமாக அவனால் வாழ முடியுது என்றால், கரும்பு வாழ எத்தனை வளம், இரும்பு, நிலக்கரி, ஆறு, இது, கடல், காடு எல்லாம் வைத்துக் கொண்டு. ஏண்டா 1000 ரூபாய்க்கு எங்க ஆத்தா கையேந்திரா? 60 வருஷம் ஆண்டுட்டாங்களடா 2 பேரும். என் மகள், என் மகன் காலை உணவில்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறான்டா. அவன் போற உப்புமாவை தின்னுட்டு தான் படிக்க முடியும் என்கிற சோத்துக்கு செத்த கூட்டமாக நம்மளை மாத்திட்டானடா. சோத்துக்கு செத்த கூட்டம்.